ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நாங்கள் ஷீஷல்ஸ்க்கு இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் ஆகிருந்துருக்கோம். சரி, போயிட்டு ஸ்ட்ரீட்டில் ஒரு வாக் போயிட்டு எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு மார்னிங்கு கிளம்பணும். வாக்கிங் நானும் நிவியும் கிளம்பணும். பார்த்தா வாக் பண்ணவே அற்புதமாக இருந்தது. இந்த சைடில் மவுண்டெயின், இந்த பக்கம் தண்ணி பார்க்கவே அற்புதமாக இருந்தது. நாங்கள் வந்து இந்த சீசனில் வந்து என்னென்னா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் மழை பெய்யுது. யூஸ்வலாகவே வந்து ஷீஷஸில் அப்பப்போ மழை பெய்யுமா, அப்படி தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தூறல் பண்ணிவிட்டு நின்றுடுது. ஸோ அதனால் என்னென்னா ரோடெலாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. எங்கே பார்த்தாலும் செடி க்ரீனாக இருந்தது. நடந்து போகவே வந்து ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருந்தது மார்னிங்கில். உண்மையை சொல்லப்போனால் எனக்கு ஷீஷஸில் நடக்கிறோம் அப்படின்ற ஒரு ஃபீலே இல்லை. சின்ன வயசில் கிராமத்தில் இந்த வரப்பில் நடந்து போவோம்ல, அந்த மாதிரி இருந்தது. இந்த மாதிரி ரோட்லேயே கால்வாயில் இவ்வளோ மீன்கள் இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சரின்னு அப்படியே வாக்கிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு காம்பவுண்ட்குள்ளே வந்தால் இந்த மாதிரி ஒரு பேக்யார்ட்ப்பா. நினச்சே பார்க்கல இந்த மாதிரி ஒரு பேக்யார்டு இருக்கிற வீட்டுக்கு வருவோன்னு. பார்த்திங்கன்னா இதுதான் பேக் வாட்டர்னு சொல்லுவாங்க. பேக் வாட்டர்னால் கடலில் இருக்க எக்ஸஸான வாட்டர்லாம் வந்து ஒரு இடத்துல வந்து தேங்கினே இருக்கும். இதில் என்ன ஆச்சரியம்னா, இது எப்போ அதிகமாகுது குறையுதுன்னே சொல்ல முடியல. காலையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி வந்து கம்மியாக இருக்குது, ஒரு நைட்டில் பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக இருக்குது. யூஸ்வலாகவே வந்து அலைகள் வந்து கடலில் நைட்டில் ஜாஸ்தியாக இருக்கும்ல. இந்த பேக் வாட்டரை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து என்னுடைய சேனலில் வரப்போகுது. கோஸ்டல் ஏரியா அப்படின்றதுனால கொஞ்சம் ஹாட்டாக இருந்தாலும் இந்த மாதிரி சுத்தமான ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும்.